Hi friends, welcome to Hema Spicy சமையல். இன்னைக்கு சாக்லேட் டீ கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 kg அளவுல எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல நான் வந்து ஃபுல்லா காமிச்சிருக்கேன். நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டா ஸ்பாஞ்சியா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையுமே புது முட்டையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முட்டை வந்து புதுசா இருக்கும்போது தான் நமக்கு பீட் பண்ணும்போது நல்லா வந்து பீட் ஆகும். ஸோ அதனால நல்ல புது முட்டையை எடுத்துக்கோங்க. நீங்க செப்பரேட் பண்ணி கூட பீட் பண்ணலாம். பட் நான் எப்பவுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேலையும் ஈஸியா இருக்கும். அதே ஸ்பாஞ்சினஸ் வந்து நல்லா கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது பைனாப்பிளும் வெனிலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கே பாதி தான். நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டு அதில் பாதி வந்து திருப்பி நான் உள்ளே சேர்த்துட்டேன் பாருங்க. 1/4 டீஸ்பூனுக்கே கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா அதிகமாக வந்து ஃப்ளேவர் கொடுத்துரும். அதனால இப்போ பீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து 3rd ஸ்பீட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எக்கை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம எக்கை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் வச்சு பீட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது செகண்ட் ஸ்பீடுக்கு மாற்றிட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்து இன்டர்வலில் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா 3rd ஸ்பீடுக்கு மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா எக்கை பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சுகரை சேர்க்கணும். சுகர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் வந்து பவுடர் சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி கிறிஸ்டலாக இருந்தாலே ஓகே தான். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சாக்லேட் டீ கேக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர கம்மியாகாது. ஸோ அதனால் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுகர் வந்து 60 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட், அதுக்கப்புறம் 3rd ஸ்பீடில் வச்சு இதே மாதிரி 2 மினிட்ஸ் இன்டர்வலில் நல்லா பீட் பண்ணி எடுங்க. நல்லா வந்து பீட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, எக்கும் சுகரும் நல்லா வந்து கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு திக்கா வந்து பீட் ஆகும். ஒரு லைன்ஸ் மாதிரி வர ஸ்டார்ட் பண்ணும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைனாக வரும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு 3rd ஸ்பீடில் விட்டு ஒரு 1 மினிட்க்கு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்டரை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நல்லா பீட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக பீட்டிங் மெத்தடை வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, இதே மாதிரி பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து சாஃப்டாக அந்த கேக்கில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம எல்லாத்தையும் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையுமே வந்து சைடில் இருக்க அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் மட்டும்தான், நான் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கலை, கேக் ஜெல்லும் சேர்க்கலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறது கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணல. பேக்கிங் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும் போது நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் மாவு வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம சலிச்சுட்டு சேர்க்குறோம். இந்த மாதிரி சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு பீட்ரு வந்து தேவைப்படாது. ஆனால் நான் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிங்கிள் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணியிருப்பேன். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பீட் பண்ணியிருப்பேன். இல்லைனா நீங்கள் பீட்ரு கூட யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறமா வந்து வெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பீட்ரு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பீட்டரில் வந்து இருக்கிற அந்த ராடில் இருக்கிற எல்லா பேட்டரியும் வந்து ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறோம். இன்கேஸ் அதிகமாக செஞ்சீங்க
செஞ்சீங்கன்னா கூட மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல், இந்த மாதிரி பேட்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே க்ளீனாக ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெட்டர் நீங்கள் வந்து பீட்ரு யூஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற வேலையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீனாக ரிமூவ் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டரை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அழகாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக பீட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக தான் இதை காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. டார்க் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா மார்டே பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்ஸ், ஆனால் 13 to 15 கிராம்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 13 to 14 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அது கூட கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், டார்க் கொக்கோ பவுடர் இல்லைனா மீடியம் டார்க் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே 20 கிராம் அளவு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கில் நமக்கு மாய்ஸ்சர் ரொம்ப கம்மி ஆகிடும். இதை வந்து நல்லா வந்து டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓடிஜியில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மெல்ட் பண்ணி நல்லா சூடு ஆற விட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆறிடும், நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டின்னில் சேர்த்துட்டு பேக் பண்ண வேண்டியதான். இதுதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் கொக்கோ பவுடர் மட்டும்தான் சேர்த்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டார்க் காம்பவுண்ட் சேர்த்து பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. வாசனையும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை பீஸ் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கடையிலாம் வாங்கும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது டீ கேக் சாப்பிட்டாலே நமக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து கிஸ்மிஸ் அப்புறம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுனா கூட மைதாவில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டின்னில் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ டின் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் டின்னு தான் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் டின்னு. அதில் பேட்டரை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸை பேட்டரில் வந்து சேர்க்கும் போதே ஓடிஜியை வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் வந்து பேக் மோடில் வச்சு 170 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நம்ம டீ கேக் பண்ணும்போது எப்போயுமே 170 டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணும்போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 170 டிகிரியில் இருக்கும்போது தான் நமக்கு நல்லா வந்து பேக் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக பேக் ஆகும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் 170 டிகிரியில் கரெக்டாக 20 மினிட்ஸ் வைங்க. 20லேருந்து 25 மினிட்ஸ் கூட ஆகலாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. நமக்கு ஹைட்டை பொறுத்து, அதாவது டின்னில் நம்ம எந்த அளவுக்கு பேட்டர் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேக் ஆகிற டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வந்து டின்னில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் டின்னில் சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக எனக்கு 23 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் பேக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் தான் கரெக்டாக ஆகும். ஓவர் பேக்கும் பண்ணிடாதீங்க. எனக்கு கரெக்டாக வந்து 23 மினிட்ஸில் நான் செக் பண்ணப்போ இந்த மாதிரி க்ரம்ஸ் இல்லாமல் க்ளீனாக வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஓடிஜி ஆஃப் பண்ணிவிட்டு டின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா ஆறுறதுக்காக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் பீசஸ் போட முடியும். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நான் பீசஸ் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதே மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வெனிலா டீ கேக்ஸும் இதே மாதிரி போட்டிருக்கேன், இதே ஸ்பாஞ்சினஸோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட கேளுங்க. வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.